ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன குடிசை இருந்தது. அங்க ஒரு முதியவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட வேலை அந்த காட்டு வழியா போற வழிப்போக்கர்களுக்கு தண்ணி குடுக்கறதும் தங்குறதுக்கு இடம் கொடுக்கறதும் தான். ஒரு நாள் ராத்திரி பயங்கரமான புயல் மழை. மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது. யாரோ ஒருத்தர் அந்த முதியவரோட கதவை தட்டுனாங்க. கதவை திறந்து பார்த்தா மழையில நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு ஒரு வழிப்போக்கர் நின்னாரு. முதியவர் உடனே அவரை உள்ள கூப்பிட்டு போர்வைய கொடுத்து சூடா கஞ்சி கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கதவு தட்டப்படுது. இன்னொருத்தர் வந்தாரு. முதியவரோட குடிசை ரொம்ப சின்னது, 2 பேர் படுக்கவே இடம் பத்தாது. ஆனா முதியவர் யோசிக்கல. வாங்க தம்பி, உள்ள வாங்க, 3 பேரும் உட்கார்ந்துக்கலாம்னு சொன்னாரு. மறுபடியும் கதவு தட்டப்படுது. 3வது ஒருத்தர். இப்ப முதியவர் சொன்னாரு, 2 பேர் படுக்க இந்த இடத்துல இடம் இருக்கு, 3 பேர் உட்கார இடம் இருக்கு. 4 பேரா? வாங்க, தாராளமா வரலாம். 4 பேரும் நின்னுகிட்டே மழைய ரசிக்கலாம்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. தன்னோட தூக்கத்தை விட மத்தவங்க மழையில நனையாம இருக்கிறது தான் அவருக்கு பெருசா தெரிஞ்சது. தங்கிட்ட இருக்கிற சின்ன இடத்தையும் மத்தவங்களுக்காக கொடுத்த அந்த முதியவரோட அன்புதான் அன்னைக்கு அந்த 3 பேரோட உயிரையும் காப்பாத்துச்சு. இன்னைக்கு குறள்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது, அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் தமக்கே வேணும்னு நினைப்பாங்க. ஆனா அன்பு இருக்கிறவங்க தங்கிட்ட இருக்கிற பொருள் மட்டுமில்ல, தன்னோட உடல், உயிர் என எல்லாவற்றையும் கூட மத்தவங்களுக்காக கொடுப்பாங்க.